வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆக்டர் சூர்யா நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துக்கும் ஆக்டர் பிரசாந்த் நடித்த ஜோடி படத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி சீன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு படத்தில் எந்த சீன்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியே ரெண்டு படத்துக்கும் ஒன்றா இருக்கும். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் ஜோதிகாவும் சூர்யாவும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாட்டி பேரண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹீரோயினுடைய அப்பா பிடிக்காது, ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹீரோவுடைய அப்பாவை பிடிக்காதுன்னு தெரிய வரும் ஹீரோயின்ஸுக்கு. அதனால் ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகி பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சவங்களாக இருந்து தன்னுடைய காதலை ஒத்துக்க வைப்பாங்க. இதே டெம்ப்ளேட்டை தான் ஜோடி படத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பிரசாந்தும் சிம்ரனும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட தன்னுடைய காதலை சொல்லலாம்னு பார்க்கும்போது தான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு காதலே பிடிக்காமல் இருக்கும். ஹீரோயினுடைய ஃபேமிலியிலையுமே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கோம். அதனால் ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் ஹீரோயின்ஸும் சேஞ்ச் ஆகி ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் போவாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ போவார். பேரண்ட்ஸுக்கு பிடிச்சவங்களாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய காதலை ஒத்துக்க வைப்பாங்க. ஏதோ ஒரு படத்துலேருந்து ஒரு சீனில் இன்ஸ்பயர் ஆகி அந்த சீனை தன்னுடைய படத்தில் வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியே இன்ஸ்பயர் ஆகி அப்படியே வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட்டு இந்த ரெண்டு படங்களில் ஹீரோயின்ஸோடைய அப்பாமார்களையாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நாசரும் விஜயகுமாரும் தான் அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே சேம் ஆர்டிஸ்டாக தான் அப்பாவாக நடித்து கொடுத்துருப்பாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் ஹீரோயினுடைய அப்பாவாக நாசர் வருவார், ஹீரோவுடைய அப்பாவாக விஜயகுமார் வருவார். அதே மாதிரி ஜோடி படத்தில் ஹீரோயினுடைய அப்பாவாக விஜயகுமார் வருவார், ஹீரோவுடைய அப்பாவாக நாசர் வருவார். இந்த ரெண்டு படத்துலையுமே வர அப்பாவுடைய தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னா மியூசிக் டைரக்டராக வருவாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நாசரும் விஜயகுமாரும் மியூசிக் டைரக்டராக வருவார். அதே மாதிரி ஜோடி படத்துலையும் விஜயகுமார் இசை கச்சேரியிலலாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டு படத்துலையுமே இருக்கிற ஹீரோ எப்படி மாமனாரை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யா கரனை கன்வின்ஸ் பண்ணி நாசருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு. அதனால தான் நாசருக்கு சூர்யா மேலே மதிப்பும் மரியாதையும் வரும். அதே மாதிரி ஜோடி படத்தில் பிரசாந்த் ரமேஷ் அரவிந்த் கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் தான் விஜயகுமாருக்கு பிரசாந்த் மேலே மதிப்பும் மரியாதையும் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி சொல்லி வச்சு இந்த படத்தில் இந்த சீனை வச்சாங்களான்னு தெரியல. ரெண்டு படத்துலையுமே ஹீரோவுக்கு மட்டுமே பொண்ணு பார்க்குற சீன் வச்சுருப்பாங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு மாப்பிள்ளை பார்க்குற சீனாக கூட வச்சுருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு படத்தில். ஆனால் ரெண்டு படத்துலையுமே ஹீரோவுக்கு மட்டுமே பொண்ணு பார்க்குற சீன் தான் வச்சுருப்பாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காண்டி போவாங்க. அப்போ ஜோதிகாவுக்கு மனசு உடஞ்சி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே பிரசாந்துக்கு பொண்ணு பார்க்குற சீன் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் சிம்ரனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு படத்தில் சீனு தான் ஒன்றா வைப்பீங்களா அப்படின்னு பார்த்தா பேரை கூட ஒன்றா வச்சுருப்பாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யாவுடைய பேர் கிருஷ்ணன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜோடி படத்தில் பிரசாந்தோடைய பேர் கண்ணன்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே ஆள் மாறாட்டம் பண்ணின விஷயம் ஏதோ ஒரு மூணாவது கேரக்டருக்கு தெரிஞ்சு போயிடும். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் கோவை சரளாவுக்கு தெரிஞ்சிடும் சூர்யாவும் ஜோதிகாவும் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் கண்ணாவுக்கு தெரிஞ்சிடும் சிம்ரனும் பிரசாந்தும் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ரெண்டு படத்துலையுமே ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக தாமு வந்திருப்பார். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக தாமு வருவார். அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே பிரசாந்தோடைய ஃப்ரெண்டாக தாமு நடிச்சிருப்பார். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் ஜோதிகா தண்ணியில் பேப்பர் மூலமாக கப்பல் விட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் சூர்யா ஃபஸ்ட் டைமாக ஜோதிகாவை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே சிம்ரன் கப்பலில் போகிற மாதிரி சீன் இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சிம்ரனை பிரசாந்த் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு படத்தில் இருந்து காமன் ஆக்ட்ரஸாக ஒரு சில பேர் நடிச்சிருப்பாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நாசர், விஜயகுமார், அம்பிகா, தாமு நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜோடி படத்துலையுமே இந்த 4 பேருமே நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன சிமிலாரிட்டி சீன்ஸு. இதை தவிர இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒற்றுமையான சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவியோடைய அப்டேட்டு, மூவியோட மிஸ்டேக்ஸ், ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.